முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அப்போலோ மருத்துவமனையில் ஆஞ்சியோ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த தகவல்களை அப்போலோ மருத்துவமனை வாயிலில் திரண்டிருக்கக்கூடிய தொண்டர்களின் மனநிலை மற்றும் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சைகள் மற்றும் அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர்கள் பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து அங்கு இணைந்திருக்கும் நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கூடுதல் விவரத்தை கேட்கலாம். சுப்பிரமணியன், தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளிமாநிலங்களிலிருந்தும் கூட அதிமுக தொண்டர்கள் அப்போலோ மருத்துவமனைக்கு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்தோம். நேரலையில் கூட நமது செய்தியாளர் அதனை விளக்கினார். இதனைத் தொடர்ந்து அப்போலோ மருத்துவமனை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் என்ன விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? முதல்வருக்கு மாரடைப்பு என்ற மருத்துவ அறிக்கை நேற்று மாலை வெளியான பிறகு பிற மாநிலங்கள் மட்டுமல்லாமல் மாவட்டங்களிலிருந்தும் அதிமுக தொண்டர்கள் அதிக அளவில் அப்போலோ மருத்துவமனை முன்பு குழுமத்தை தொடங்கினார்கள். எனவே உடனடியாக சம்பவ இடத்திற்கு தமிழக காவல்துறை டிஜிபி ராஜேந்திரன் தலைமையிலான போலீசார் அங்கே வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் டிஜிபி அலுவலகத்தில் உடனடியாக ஒரு ஆலோசனை கூட்டமும் நடத்தப்பட்டது. அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அனைத்து மாவட்ட எஸ்பிக்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருந்தது. விடுமுறையில் இருக்கக்கூடிய காவலர்கள் உடனே பணிக்கு திரும்ப வேண்டும். அதே போல பிற துறையில் இருக்கக்கூடிய, அதாவது சிபிசிஐடி, பொருளாதார குற்றப்பிரிவு, மத்திய குற்றப்பிரிவு என பிற பிரிவுகளில் இருக்கக்கூடிய காவலர்கள் உடனடியாக காவல் சீருடை அணிந்து இன்று காலை 7 மணி அளவில் உடனடியாக அந்தந்த காவல்துறை அதிகாரிகள் முன்பு ஆஜராகியிருக்க வேண்டும், பணிக்கு திரும்பி இருக்க வேண்டும் என்ற சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று காலையில் அனைத்து காவல் நிலையங்களிலும் விடுமுறையில் இருக்கக்கூடிய காவலர்கள் பணிக்கு திரும்பி இருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக கூட ஆயுதப்படை போலீசார் எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்திலிருந்து சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து காவல் நிலையத்திற்கும் பிரித்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு பணிக்காக பிரித்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகள் தான் நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். இவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய 150க்கும் மேற்பட்ட காவல் நிலையத்திற்கு ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் 100 போலீசார் என தனித்தனியாக பிரித்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளிலும் இந்த ஆயுதப்படை போலீசார் ஈடுபட இருக்கிறார்கள். மேலும் அப்போலோ மருத்துவமனையை பொறுத்தவரையில் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து நுழைவாயில்களிலும் போலீசார் தயார் நிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அண்ணா சாலையில் இருந்து கிரீன் சாலை வரக்கூடிய பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அதன் சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாக போக்குவரத்து போலீசாரும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மருத்துவமனைக்கு வரக்கூடிய ஊழியர்கள் மட்டுமல்லாமல் நோயாளிகள் வரக்கூடிய குடும்பத்தினர் அனைவருமே அந்த பகுதிக்கு அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு தகவலையும் காவல்துறை முன்வைத்திருக்கிறார்கள். பிற நபர்கள் யாரும் மருத்துவமனைக்குள் வர அனுமதி இல்லை என்றும் காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தம்பி சுப்பிரமணி, சென்னையை தவிர்த்து தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் என்ன விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? இது தொடர்பாக காவலர்களுக்கு குறிப்பாக டிஜிபி என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு? தமிழக காவல்துறை டிஜிபி ராஜேந்திரன் தலைமையிலான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய சுற்றறிக்கை அனைத்து மாவட்ட எஸ்பிக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்ட எஸ்பிக்கள் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவலர்களை உடனடியாக விடுமுறையில் இருக்கக்கூடியவர்களை உடனடியாக பணிக்கு திரும்பி இன்று காலையிலிருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்ற உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அனைத்து மாவட்டங்களும் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சென்னையிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் தலைமையிலான போலீசார் முழுவதுமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்று இரவு கூட சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. 5 துணை ஆணையர்கள் தலைமையிலான போலீசார் அப்போலோ மருத்துவமனை முழுவதுமாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். அதுபோல அதிமுக தொண்டர்கள் வரக்கூடிய பகுதி முழுவதுமாக அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதி முழுவதுமாகவும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்காக அந்த பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசாரும் அந்த போக்குவரத்தை ஒழுங்கு செய்யும் பணியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தம்பி